வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழிநடத்துவாராக. மாதத்தின் ஆரம்ப நாட்களில் நாம் ஒரு வசனத்தை தெரிந்தெடுத்து அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு என்ன செய்ய முடியும் என்பதை தியானிக்கலாம். சங்கீதம் 26 முதலாவது வசனத்திலே, நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை, அதாவது தடுமாறுவதில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தள்ளாடுகின்ற ஒருவருக்கு ஆதரவாக ஊன்றுகோல் தேவைப்படுகின்றது, துணை தேவைப்படுகின்றது. சங்கீதம் 26 தள்ளாடுபவர்களை கர்த்தர் எப்படி தாங்குகிறார் என அறிந்து கொள்ளலாம். இவ்விதமாய் அந்த சங்கீதம் ஆரம்பிக்கின்றது. நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. தள்ளாடுதல் என்றால் பள்ளம் மேடுகளில் ஒருவன் நடப்பதைப் போல முடிவு எடுக்க முடியாமல் திணறுகின்ற நிலை, மனதில் தெளிவில்லாத, சமாதானமில்லாத நிலை என்று பொருள் கொள்ளலாம். தாவீது தன் வாழ்க்கையில் பல கட்டங்களில் இப்படிப்பட்ட நேரங்களை சந்தித்திருந்தார். கர்த்தரை நம்புகிறவர்கள் தள்ளாட மாட்டார்கள் என்று மட்டும் தாவீது இங்கே கூறவில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்றும் சுட்டி காண்பிக்கின்றார். அவர்கள் வீணரோடே, அதாவது பொய்யரோடே உட்கார மாட்டார்கள், வஞ்சகரோடு, அதாவது மாய்மாலக்காரரோடு சேர மாட்டார்கள், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைப்பார்கள், துன்மார்க்கரோடே உட்கார மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் உண்மையாய் நடந்து கொள்வார்கள், ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்வார்கள், ஆலயத்துக்கு செல்வதையும் அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வதையும் விரும்புவார்கள். பரிசுத்தமாகவே வாழ, தேவனுக்கு பிரியமாக வாழ முயற்சித்து கொண்டே இருப்பார்கள். ரூத்தின் வாழ்க்கையில் இழப்புகள், தடுமாற்றங்கள் வந்தன. ஆனாலும் அவர்களின் நம்பிக்கையை கவனியுங்கள். தான் ஒரு யூதர் அல்லாத பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய மாமியாரிடத்தில், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று நம்பிக்கையோடு கூறுகிறார்கள். சங்கீதம் 145 14ஆம் வசனத்திலே, கர்த்தர் விழுகிற யாவரையும், அதாவது தடுக்கி விழும் யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என அறிந்து கொள்கின்றோம். அன்பானவர்களே, தடுமாற மாட்டேன் என்று சொன்ன தாவீது இந்த சங்கீதத்தை எப்படி முடிக்கிறார் என்று பாருங்கள். என் கால் செம்மையான இடத்தில் நிற்கிறது, அதாவது என் கால்கள் இப்பொழுது சமமான தளத்தில் நிற்கிறது என்று கூறுகிறார். ஆம், ஆண்டவரை நீங்களும் நானும் நம்பும் பொழுது நம்மை சமமான பாதையில் நடக்க வைப்பார். தடுமாற்றங்கள், தத்தளிப்புகள் மாறும், நம்மை அவர் தாங்கிக் கொண்டே இருப்பார். நாமும் தாவீதோடு இணைந்து சொல்லுவோம், நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தரை அறிந்து கொள்ளுவோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நன்மையான பாதைகளில் நடத்துவாராக, தாங்குவாராக, தள்ளாடாமல் தடுமாறாமல் நடப்பதற்கு உதவி செய்வாராக. நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார், தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.